இது வந்து கட்சி சம்பந்தப்பட்டதுன்னு ஒன்னே அவங்க ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. இதுல தாவேகாவோட மாவட்ட நிர்வாகிகள் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னம்மா, நீ பாட்டுக்கு எதையாவது வார்த்தை ஈர்த்தி மீடியா கிடியா வரும், இல்லை அந்த கட்சிக்காரன் வருவாங்க, நீ பாட்டுக்கு வார்த்தை ஈர்த்தி விட்டுறாத, அப்புறம் பணங்களும் வரலன்னா நான் போய் மேலிடத்துல பேசிட்டு இருக்க முடியாது, நானே சாதாரண நிர்வாகி, நீ இப்போ வாங்கி விட்டுறாதம்மா, பணம் வந்துட்டு வராம போயிருச்சுன்னா அப்புறம் அது உனக்கு ஏற்கனவே ஆள் போயிருச்சு, வீட்டுக்குள்ள சாவு விழுந்துருச்சு, நீ வேற காசு ஈஸி இல்லைன்னா அப்புறம் எப்படிமா நீ பொழப்ப அப்படின்ற நெரேட்டிவை ஒவ்வொரு வீட்லையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ட்ரைப்ஸில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் அரவிந்த் அப்படிதான் ட்ரைப்ஸ் அரவிந்த் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீடு யாருன்னா பிருத்விக், சின்ன பையன் இறந்தான் இல்லையா, அந்த பையனுடைய அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அம்மாவுடைய அந்த பையனுடைய பேரன், அதாவது அந்த அம்மாவுடைய அம்மா, அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை அந்த பொண்ணு பேசுகிற நிலையில் இல்லை, தயவு செய்து வராதிங்க, நீங்கள் உங்களை பார்க்க விட மாட்டோம் அப்படின்னு ட்ரைப்ஸ் அரவிந்த் அவங்க அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. மறுநாள் ஒரு செய்தி வருது, பிருத்திவிக்கினுடைய அப்பா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னடா இது, வெளியவே வந்து பேச முடியாத ஒரு ஆள், வெளியவே வர முடியாத இன்னமும் சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் எப்படி அணுக முடியும், என்ன ஒரு சந்தேகமா இருக்கே அப்படின்னு இவங்க போய் அணுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கே தெரியுது, நம்ம பேரை நமக்கு தெரியாமலேயே ஒரு பின்னாடி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா அது அவருடைய கணவர் பன்னீர்செல்வம், முன்னாள் கணவர், 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போனவர். பிருத்விக்கு இறந்து போகும்போது வீட்டுக்கு கூட வந்து அந்த அம்மாவுக்கோ இல்லை அவங்க மாமியார், அதாவது பொண்ணோட அம்மாவுக்கோ யாருக்குமே எந்த ஆறுதலும் சொல்லலை. சுடுகாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அங்கிருந்து ஓடிட்டாரு. ஓடி தாவேகாவோட மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணி, நான் தான் அந்த பையனோட அப்பா அப்படின்னு பதிவு பண்ணி கேஸை ஃபைல் பண்ணி, அதுக்கப்புறமா பன்னீர்செல்வம் தலைமறைவு. இப்போ வரைக்கும் பன்னீர்செல்வம் எங்க இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எதுவுமே தெரியல.